ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் இதை பற்றி பார்க்கலாம். தேலோ ப்ளூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் ப்ளூ பிக்மெண்ட். இது வந்து காப்பரோட காம்ப்ளெக்ஸ். இது எதுலெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் இங்கில் யூஸ் ஆகுது, அப்புறம் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் ஆகுது. ஸோ தேலோ ப்ளூ a bright blue pigment is a complex of copper to iron. இது வந்து பிரிண்டிங் இங்காக யூஸ் ஆகுது, பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டலர்ஜி யூனிட்டில் படிச்சிருப்போம். நிக்கலை வந்து பியூரிஃபை பண்ணுறது. நிக்கலை வந்து கார்பன் மோனாக்சைடு கூட ட்ரீட் பண்ணி நிக்கல் டெட்ரா கார்பனைல் நிக்கலுங்கிற காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ண வைப்போம். மறுபடியும் அந்த காம்ப்ளெக்ஸை ஹீட் பண்ணோம்னா டீகாம்போஸ் ஆகி பியூர் நிக்கலை கொடுக்கும். ஸோ இந்த நிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்லேயும் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் யூஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா 99.5% பியூர் நிக்கல் கிடைக்கும். ஸோ அப்போது இந்த மெட்டலர்ஜிலையும் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸு யூஸ் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதிலேருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா EDTA, எத்திலீன் டையமின் டெட்ராஸ்டிக் ஆசிட். இது வந்து ஒரு சீலேட்டிங் ஏஜெண்ட்டாக யூஸ் ஆகும். ஸோ சீலேட்டிங்னா நம்ம பார்த்துருப்போம், க்ளோஸ்டு ரிங் ஸ்ட்ரக்சர்ஸை ஃபார்ம் பண்ணும். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மெயினாக இந்த லேந்தனைடு அயான்ஸ் செப்பரேஷன்ஸ், லேந்தனைடு அயனை பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த EDTAவை சீலேட்டிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. EDTA. ஸோ இது வந்து எத்திலீன் டையமின் டெட்ராஸ்டிக் ஆசிட். இது நமக்கு தெரியும் எத்திலீன். ஸோ டபுள் பாண்டை பிரேக் பண்ணி ரெண்டு சைடு 2 அமீன் சேர்த்துங்க. எத்திலீன் டையமின். இந்த ஒவ்வொரு நைட்ரஜன் கூடயும் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை அஸ்டிக் ஆசிட்டால் ரீப்ளேஸ் பண்ணுங்க. அஸ்டிக் ஆசிட்னா என்ன? 2 கார்பன் வரக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இங்கே பாருங்கள் 1 2 ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன். ஸோ இந்த நைட்ரஜனில் வரக்கூடிய 2 ஹைட்ரஜனையும் அஸ்டிக் ஆசிட்டால் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ இது EDTA, எத்திலீன் டையமின் டெட்ராஸ்டிக் ஆசிட். இதை வந்து கீலேட்டிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது லேந்தனைடு அயன்ஸை ஐசோலேட் பண்ணுறதுக்கு pH, சொல்யூஷனோட pHஐ மாற்ற ஒவ்வொரு அயனாக சீலேட் பண்ணும். அப்போ நம்ம ஈஸியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டு ரிமூவ் பாய்ஸ்னஸ் மெட்டல் லைக் லெட், பாடியிலேருந்து லெட் மாதிரி பாய்ஸ்னஸ் மெட்டலை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். தென் ஹார்ட்னஸ் ரிமூவிங், ஹார்ட்னஸ் எஸ்டிமேஷன். ஒரு வாட்டரில் ஹார்ட்னஸ் எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அயான்ஸ். ஸோ இந்த அயான்ஸ் இருந்துச்சுன்னா வாட்டர் வந்து ஹார்ட், அதாவது அதிக அளவில் இருந்துச்சுன்னா ஹார்ட் வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த வாட்டரோட ஹார்ட்னஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அயான்ஸ் ஹார்ட்னஸ் இருக்கும் வாட்டருக்கு. அந்த ஹார்ட்னஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறக்கும் EDTAவை யூஸ் பண்ணலாம். ஸோ லேந்தனைடு அயான்ஸை செப்பரேட் பண்ணுறக்கும் சாஃப்ட்னிங் ஆஃப் ஹார்ட் வாட்டர், அப்புறம் ரிமூவிங் லெட் பாய்சனிங், இதுக்கெல்லாம் EDTA யூஸ் ஆகுது. இங்கே எல்லாமே கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும். இது மெட்டலர்ஜியில் இதுவும் படிச்சிருப்போம். சைனோ ப்ராசஸ் அல்லது சைனைடு ப்ராசஸ். சில்வர் கோல்டு இந்த மாதிரி மெட்டல்ஸை ஃபஸ்ட்டு சைனைடு காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜிங்க் மெட்டல் அல்லது ஜிங்க் பவுடர் போட்டு ட்ரீட் பண்ணும்போது பியூர் மெட்டல் கிடைக்கும். இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவோம், ஆர்தர் ஃபாரஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயுமே சைனோ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் மூலமாக தான் பியூர் மெட்டலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சில்வர் கோல்டு. இதெல்லாம் என்ன காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணுது? சாலுபிள் சைனோ காம்ப்ளெக்ஸஸ், வாட்டரில் கரையக்கூடிய சைனோ காம்ப்ளெக்ஸஸை ஃபார்ம் பண்ணும். இதை வந்து ஜிங்கை வச்சு ரெடியூஸ் பண்ணிங்கன்னா பியூர் மெட்டல் கிடைக்கும். இந்த ப்ராசஸ் வந்து மார்காதர் ஃபாரஸ்ட் ப்ராசஸ், ஃபாரஸ்ட் சைனைடு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். சம் மெட்டல்ஸை எஸ்டிமேட் பண்ணுறக்கும், ஒரு சொல்யூஷனில் ஒரு பர்டிகுலர் மெட்டல் அயான் எவ்வளோ கிராம் இருக்குது அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறக்கும் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ரியாக்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைமெத்தில் கிளையாக்சைன், நமக்கு தெரியும் இது வந்து என்ன, கிளையாக்சால்.
எத்திலீன் கிளைகாலோட ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் படிச்சிருப்பீங்க, கிளைஆக்சால். ஸோ இந்த கிளைஆக்சில் ஹைட்ராக்சிலமைன் கூட ட்ரீட் பண்ணிங்கன்னா கிளைஆக்சைன் கிடைக்கும். இப்போ இந்த ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு மெத்தில் குரூப்பால் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் டிஎம்ஜி, டைமெத்தில் கிளைஆக்சைன். டைமெத்தில் கிளைஆக்சைன். ஸோ இந்த ரியேஜெண்ட்டை வச்சு தான் நிக்கல் எஸ்டிமேட் பண்ணலாம். ஸோ மெட்டல் அயான் எஸ்டிமேட் பண்ணுறதுலையும் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ரியாக்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இங்கே நிக்கல் டைமெத்தில் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதை எஸ்டிமேட் பண்ணி அதில் இதோட வெயிட்டை கண்டுபிடிச்சி அதுலேருந்து நிக்கலோட வெயிட்டை சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு சில கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகுது. இந்த கேட்டலிஸ்ட்டை ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வில்கின்சன் கேட்டலிஸ்ட், ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன்ஸ். அல்கீன்ஸ்னால் தெரியும், டபுள் பாண்டட் கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த டபுள் பாண்டட் கார்பன் இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ஹைட்ரஜனேட் பண்ணுறதுக்கு, ஹைட்ரஜனேட் பண்ணிச்சுன்னா சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனாக மாறிடும். ஸோ இந்த ஹைட்ரஜனேஷன் ப்ராசஸில் வில்கின்சன் கேட்டலிஸ்ட் யூஸ் ஆகும். அடுத்தது பாலிமரைசேஷனில் ஜீக்லர் நேட்டா கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு கேட்டலிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ வில்கின்சன் கேட்டலிஸ்ட் இது ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன்ஸ் யூஸ் ஆகுது. இது ரோடியம் மெட்டல் அயன் இருக்கக்கூடிய கேட்டலிஸ்ட், இன்னும் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் ஜீக்லர் நேட்டா கேட்டலிஸ்ட், டைட்டேனியம் டெட்ராக்ளோரைடும் ட்ரைஎத்தில் அலுமினியம் இந்த ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் தான் ஜீக்லர் நேட்டா கேட்டலிஸ்ட். இது பாலிமரைசேஷனில் யூஸ் ஆகும். பாலிமரைசேஷனில் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகுது, பாலிமரைசேஷன் ரியாக்ஷனில். அடுத்தது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோ டெபாசிஷன் ஆஃப் நோபல் மெட்டல்ஸ், சில்வர், கோல்டு, பிளாட்டினம், இந்த மெட்டல்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரோ டெபாசிட் பண்ணணும்னா, அதாவது கரண்ட்டை பாஸ் பண்ணி இந்த மெட்டல்ஸை இன்னொரு மெட்டல் சர்ஃபேஸில் டெபாசிட் பண்ணணும்னா அந்த மெட்டல்ஸ் எல்லாம் அதோட சயனைடு காம்ப்ளெக்ஸஸாக எடுத்துட்டோம்னா ஸ்மூத் அண்ட் யூனிஃபார்ம் கோட்டிங் கிடைக்கும். ஸோ கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இந்த காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் சயனோ காம்ப்ளெக்ஸஸாக எடுத்துகிட்டு எலக்ட்ரோப்ளேட்டிங் கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா இந்த காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ் இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸில் ரெண்டு பிளேட்டை வச்சு கரண்ட்டை பாஸ் பண்ணுறீங்க. ஒன்று வந்து ஆனோடு வந்து இம்ப்யூர் மெட்டல் சில்வர் அல்லது கோல்டு பிளேட்டிங்கில் இந்த ரெஸ்பெக்டிவ் மெட்டலை ஆனோடாக எடுத்துக்கணும். எந்த ஆர்டிக்கிள் மேலே நம்ம பிளேட்டிங் பண்ணுறோமோ பூசுகிறோமோ அதை வந்து கேத்தோடாக எடுத்துக்கணும். எலக்ட்ரோலிட்டிக் பாத்தில் இந்த சைனோ காம்ப்ளெக்ஸஸ் இருக்கும். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் மெடிசினல் ஃபீல்ட்லையும் யூஸ் ஆகுது. ஸோ டு க்யூர் மெனி டிசீசஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் ட்ரக்ஸ். டு க்யூர் மெனி டிசீசஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், கால்சியம் இடிடிஏ கீலேட் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லெட் அண்டு ரேடியோ ஆக்டிவ் பாய்சனிங் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ கால்சியம் இடிடிஏ கீலேட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாடியில் இருக்கக்கூடிய லெட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும், ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸையும் ரிமூவ் பண்ணும். அது மாதிரி சிஸ் பிளாட்டின் பார்த்தீங்கன்னா ஆன்டி டியூமர் ட்ரக்காக யூஸ் ஆகுது. ஸோ இன் ஃபோட்டோகிராஃபி இந்த ஃபிலிமை டெவலப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிம் எடுத்து சோடியம் தயோசல்பேட் சொல்யூஷன், அதை ஹைப்போன்னு சொல்லுவாங்க, அதில் வாஷ் பண்ணுவாங்க. இந்த ஃபிலிமில் இருக்கக்கூடிய அன்டீகாம்போஸ்டு சில்வர் புரோமைடு லைட்டு பட்டு ரியாக்ட் ஆன சில்வர் புரோமைடெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிரும். அன்டீகாம்போஸ்டு சில்வர் புரோமைடு என்ன பண்ணுன்னா இந்த ஹைப்போ கூட ரியாக்ட் ஆகி தயோசல்பேட்டோ காம்ப்ளெக்ஸாக மாறும். ஸோ அது மட்டும் அந்த அன்டீகாம்போஸ்டு சில்வர் புரோமைடு மட்டும் ஃபிலிம்லேருந்து வெளியே வந்துடும். அது சாலுபிள் தயோசல்பேட் காம்ப்ளெக்ஸஸாக வெளியே வருது. ஸோ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் ஃபோட்டோகிராஃபிலையும் யூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம பயாலஜிக்கல் சிஸ்டத்துலேயும் நிறைய கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இருக்குது.
ரெட் பிளட் கர்பஸ்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீம் குரூப் வச்சுருக்கும். இது நம்ம ஹீமோக்ளோபின் அப்படின்னு படிச்சிருப்போம். இதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பார்த்தீங்கன்னா Fe+2 அயான். இது 4 பைரின் ரிங்கு கூட 4 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஃபிஃப்த் பாண்ட் வந்து ஹிஸ்டிடின், ஒரு அமினோ ஆசிட், ப்ரோட்டீனில் ஹிஸ்டிடின் அமினோ ஆசிட் கூட ஃபார்ம் பண்ணும். அடுத்து 6th பாண்டு தான் வந்து ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும், அது லங்ஸில். ஸோ லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனை டிஷ்யூஸுக்கு கொண்டு போய் டெலிவரி பண்ணுறதுக்கு இந்த ஹீமோக்ளோபின் மாலிகுல்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் தான். இதில் சென்ட்ரல் மெட்டல் அயன் வந்து Fe+2. ஸோ அடுத்தது பிளான்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு க்ரீன் பிக்மெண்ட் இருக்கும், அதுக்கு பேர் என்னென்னா குளோரோஃபில். இந்த குளோரோஃபில் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ரொம்ப முக்கியம். கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் ரியாக்ட் பண்ண வச்சு ஸ்டார்ச்சாக மாற்றும். இந்த ப்ராசஸில் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். ஸோ இதில் சென்ட்ரல் மெட்டல் அயன் பார்த்தீங்கன்னா Mg+2. இதுவும் 4 பைரின் ரிங்கு தான் இதை சுற்றி இருக்கும். பட்டு ஹீமோக்ளோபினில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ரிங் ஸ்ட்ரக்சர் ஸ்லைட்லி மாடிஃபைடு, கொஞ்சம் இந்த ரிங் மாடிஃபைடு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அது என்னன்னு சொல்லுவோம்னா காரின் ரிங். இந்த காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். இந்த ஹீமோக்ளோபின் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ரொம்ப முக்கியம். சன்னில் இருக்கக்கூடிய லைட் எனர்ஜி வாங்கி கார்பன் டை ஆக்சைடு வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து விட்டமின் B12 சயனோகோபாலமின் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் என்ன தான் கோபால்ட் அயன் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோபால்ட் அயனை சுற்றி 4 பைரின் லைக் லிகாண்ட் இருக்கும். அப்புறம் சைனோ குரூப்பும் அட்டாச் ஆகிருக்கும், ஒரு சைனோ லிகாண்டும். நெக்ஸ்ட் நிறைய என்சைம்ஸ்னால் வெரி ஹை மாலிகுலர் வெயிட் ப்ரோட்டீன்ஸ். இது பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ப்ராசஸை கேட்டலைஸ் பண்ணும். ஸோ தி ஆக்ட் ஆஸ் கேட்டலிஸ்ட் ஃபார் பயாலஜிக்கல் ப்ராசஸ். லிவிங் ஆர்கானிசமில் செல்ஸில் நடக்கக்கூடிய ரியாக்ஷனை கேட்டலிசிஸ் பண்ணுறது எதுன்னா என்சைம்ஸ். இந்த என்சைம்ஸுங்கிறது ப்ரோட்டீன்ஸ், அதாவது பாலி அமினோ ஆசிட்ஸ். இதுக்கு மாலிகுலர் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சில என்சைம்ஸ் எல்லாம் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் தான். உதாரணத்துக்கு கார்பாக்சிபெப்டிடேஸ், இட் இஸ் இம்பார்ட்டண்ட் இன் டைஜஷன். இதில் பார்த்திங்கன்னா ஜிங்க் மெட்டல் அயான் இருக்கும். If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.